கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு துதி, கனம், மகிமை, புகழ்ச்சி, மேன்மை இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய தலைப்பு முதலாம் உயிர்த்தெழுதல், the first resurrection. பிரேயர், ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே, மண்ணான எங்கள் சரீரம் தரையிலே கிடந்தால், கரையானால், தண்ணீரிலே கிடந்தால் நீங்களால், தீக்குள் சிக்கொண்டால் அக்கினியினால் அழிக்கப்பட்டாலும் எங்களை எலும்புகளை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறீர். ஒரு நாள் சரீர மரணத்தை சந்தித்த உம்முடைய பிள்ளைகள் வானத்துக்குரிய மேனியை பெறப்போகிறோம் என்கின்ற நம்பிக்கையை எங்களுக்கு உமது வேதத்தின் மூலம் தந்திருக்கிறீர் ராஜா. அதற்காக வார்த்தையினால் உமது சரீரத்தை மரிக்கச் செய்து மாதிரியாக எழுப்பி காண்பித்தீர். உமது உயிர்த்தெழுதலின்படியே எங்களையும் உயிர்த்தெழச் செய்வீர் என்கின்ற நம்பிக்கையை எங்களுக்கு உமது உயிர்த்தெழுதலின் மூலம் அதிகமாய் பலப்படுத்தி இருக்கிறீர். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அநேகரை இந்த செய்தியின் மூலம் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக்க வேண்டுமென கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் உமது பரிசுத்தமும் உன்னதமுமான நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நித்திய பரமபிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, ஆமென். முதலாம் உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? ஆதாம் முதல் இயேசுவின் ரகசிய வருகை மட்டும் சரீர மரணத்தை சந்தித்து பரதீசையில் ஆத்தும இளைப்பாறுதலை பெற்றுள்ள அனைவரும் கர்த்தருக்குள் மரித்தவர்கள். வெளிப்படுத்தல் 14:13 பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. இது பரலோகத்திலிருந்து வந்த சத்தம். கர்த்தருக்குள் மரிப்பது என்பது கிறிஸ்துவுக்குள் மரிப்பது என்று அல்லது இயேசுவுக்குள் மரிப்பது என்று அர்த்தம். இயேசுவுக்குள் மரித்தவர்களை இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:14 கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்றே 1 தெசலோனிக்கேயர் 4:16 எழுதப்பட்டுள்ளது. எனவே கர்த்தருக்குள் சரீர மரணத்தை சந்தித்தவர்களின் ஆத்துமாக்கள் மரணமடையாமல் நித்திரை அடைந்திருக்கின்றன. அவர்களுடைய சரீரம் மரித்தாலும் அவர்களுடைய ஆத்துமா மரிக்கவில்லை. இதற்கு பெயர்தான் நித்திய ஜீவன். ஆத்துமா என்றென்றும் சதா காலமும் அறியாமல் இருக்கும் நிலை. நாம் சரீரத்தில் உயிரோடு இருக்கும் போதே நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டால்தான் சரீரத்தில் இருக்கும் போதும் சரீரத்தை விட்டு பிரியும் போதும் நம்முடைய ஆத்மா மரிக்காமல் இருக்கும். சரீரத்தில் இருக்கும் போது நம்முடைய ஆத்மா ஜீவனோடு இருந்தாலும் அதற்கு இளைப்பாறுதல் இருக்காது. ஏனென்றால் அநேக சிந்தனைகளோடும் எண்ணங்களோடும் நமது ஆத்மா இருக்கும்.
சரீரத்தை விட்டு பிரியும் போதோ நம்முடைய ஆத்மா ஜீவனோடு இருந்தால் பரவீசி சென்று இளைப்பாறுதலை அடைகிறது. இதற்கு பெயர்தான் கர்த்தருக்குள் நித்திரை அடைதல். அதனால் தான் பவுல் பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கின்றான். கர்த்தருக்குள் நித்திரையடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நீதியுள்ளவர் என்று 2 நாளாகமம் 12:6, எஸ்றா 9:15, சங்கீதம் 116:5, சங்கீதம் 129:4 போன்ற வசனங்களில் பார்க்கிறோம். கர்த்தர் நீதியுள்ளவர். நீதிமொழிகள் 18:10 கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்கு ஓடி சுகமாயிருப்பான். எந்த கர்த்தர்? கர்த்தராகிய யெகோவாவா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா என்று திரியேகத்துவக்காரர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். 1 கொரிந்தியர் 8:6 இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். மறந்து போகாதீர்கள், நீங்களும் உண்டாயிருக்கிறீர்கள். இந்த வசனத்தை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. பரவாயில்லை, அவர்களது சந்தேகத்தை வேதம் தீர்த்து வைக்கட்டும். எரேமியா 23:6, எரேமியா 33:16 ஆகிய வசனங்களில் அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. இங்கே சொல்லப்பட்ட அவர் என்பது யார்? எரேமியா 23:5 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜ்யரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அதுபோல எரேமியா 33:15 அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். இந்த நீதியுள்ள கிளை யார்? இயேசுவே. ஏனென்றால் இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன் என்று செகரியா 3:8 சொல்லுகிறது. அதுபோல செகரியா 6:12 இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும், அவர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து முளை தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இந்த புருஷனாகிய தாசன் இயேசுவே என்பதை ஏசாயா 42:1-7 ஆகிய வசனங்களின் மூலம் அறிய வருகிறோம். ஏசாயா 42:1-7 இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார், அவர் கூக்கிலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கற்றுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலைகளில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான்
நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஏசாயா 49:5-6 யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பெலனாய் இருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கின்றார். ஏசாயா 53:11 அவர் தமது ஆத்தும வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் ஆவியினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இது யார்? ஏசாயா 42:1 கர்த்தர் யார் மேல் தமது ஆவியை அமர பண்ணினார்? ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது மத்தேயு 12:17-21 நிறைவேறும்படி இயேசுவின் மீது இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாக்கு பிரியமாயிருக்க என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், குக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற தீயை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நாம் நம்பிக்கையாய் இருப்பார்கள். கண்களை திறந்தவர் அவர் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. புறஜாதியார்கள் நாம் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. ஏசாயா 42:6 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி குருடருடைய கண்களை திறந்தவர் யார்? கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலைகளிலிருந்தும் விடுவித்தவர் யார்? யோவான் 11:37 குருடைய கண்களை திறந்தவர் இயேசுவே. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கட்டுண்டவர்களாய் மரணம் என்னும் இடத்தில் இளைப்பாறுதல் இல்லாமல் சாத்தானின் காவலில் இருந்தார்கள். அவர்கள் இருந்த மரணம் என்னும் இடம் இருள் நிறைந்திருக்கும். அந்த இடம் சாத்தானின் சிறைச்சாலையாகும். இவ்விதமாய் சிறைப்பட்டு இருளில் சாத்தானின் காவலில் இருந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவித்தவர் இயேசுவே. நம் இயேசுவே. கிறிஸ்துவ கண்மணவர்களே, நம் இயேசுவே கட்டுண்டவர்களை காவலில் இருந்து விடுவித்த காரியம் சாத்தானின் கட்டுக்குள் சிக்கி பாவ சேற்றுக்குள் விளக்குகிற காரியத்தையும் நம்மை சாத்தானின் கட்டுக்குள் இருந்து மீட்கிற காரியத்தையும் இயேசு செய்கிறார். ஏசாயா 42:7 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி நமக்கு உடன்படிக்கையாக வந்தவரும் இயேசுவே என்பதை லூக்கா 22:20 1 கொரிந்தியர் 11:25 இயேசு இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தின் ஆளாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்று சொன்னதால் விளங்கிக் கொள்ளுகிறோம். மேலும் ஏசாயா 42:7 மற்றும் ஏசாயா 49:6 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இயேசுவே சகல ஜாதிகளுக்கும் ஒளியாய் வந்தவர் என்பதை நாம் அறிகிறோம்.
யோவான் 12:46 இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று சொன்னதிலிருந்து அறிய வருகிறோம். ஏசாயா 53:11 அநேகருடைய அக்கிரமங்களை தாம் ஒருவராய் சுமந்து கொள்வார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு தாமே தமது சரீரத்தில் நம் அனைவருடைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்றும் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்றும் 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். எனவே ஏசாயா 43:1 சொல்லப்பட்ட தாசன் இயேசுதான் என்பது மாத்திரமல்ல, அவரே சேனைகளின் கர்த்தர் என்பதையும் ஏசாயா 53:11 அவரே நீதிபரர் என்று குறிப்பிட்டிருப்பதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். நீதிபரர் யார்? சங்கீதம் 119:137 படியும் புலம்பல் 1:18 நீதிபரராய் இருப்பவர் கர்த்தரே, யெகோவாவே. இந்த கர்த்தரே உடன்படிக்கையின் தூதுவராய் வந்தார் என்பதை மல்கியா 3:1 மூலம் அறிய வருகிறோம். எப்படி என்றால், சேனைகளின் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதனானவன் யோவான் ஸ்நானனே. இந்த யோவான் ஸ்நானன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று சொன்னவர் சேனைகளின் கர்த்தர் என்பதால் வந்த இயேசுவே சேனைகள் கர்த்தர்தான் என்பது நிரூபணமாகிவிடுகிறது. தானியேல் 9:14 ஆம், எங்கள் தேவனாகிய கர்த்தர்தான் செய்து வருகிற தம்முடைய கிரைகளிலெல்லாம் நீதி உள்ளவர். எங்கள் இயேசுதான் எல்லா கிரியைகளிலும் நீதி உள்ளவர். இதன்படி கர்த்தர்கள் மரிப்பது என்பதும், அதாவது சேனையின் கர்த்தராக யெகோவாவுக்குள் மரிப்பது என்பதும், கிறிஸ்துவுக்குள் மரிப்பது என்பதும், அதாவது இயேசுவுக்குள் மரிப்பது என்பதும் ஒன்றுதான். ஏசாயா 42:4 சொல்லப்பட்ட அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் என்ற கூற்றானது வேதமே இயேசுவினுடையது என்பதை அறிவிக்கிறது. செப்பனியா 3:4 ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குறைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தர் இல்லை என்போமானால் இயேசு கிறிஸ்துவின் வேதத்திற்கு அநியாயம் செய்கிறோம். 1 கொரிந்தியர் 6:11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், வேதத்துக்கு அநியாயம் செய்கிறவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தர் இல்லை என்று சொல்லி வேதத்திற்கு அநியாயம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் நீங்கள் கழுவப்படலாம். அநேகர் இந்த விசுவாசத்திற்குள் வந்து கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று வாசிக்கிறோம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது என்று ரோமர் 5:21 சொல்லுகிறது. நாம் உயிரோடு இருக்கும் போதுதான் இந்த நிலையை அடைய முடியும், அதாவது நித்திய ஜீவனை பெற முடியும். அப்போஸ்தலர் 2:38 படி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றோமானால் 1 கொரிந்தியர் 6:11 படி நாம் நமது தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்படுவோம். எப்படி எனில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொள்வார்கள். இதுவே நீதியின் சால்வை. கிறிஸ்துவுக்குள்ளாக, அதாவது நீதிமொழிகள் 18:10 படி
கர்த்தரின் நாமத்திற்குள்ளாக நீதிமான் ஓடி சுகமே இருப்பான். என்றால் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். பாவம் நமக்குள் நுழையாதபடி கர்த்தரின் நாமம் தடுக்கும். இதற்கு ஆங்கிலத்திலே சின் ப்ரூஃப் என்று பெயர் சூட்டலாம். இந்த நிலையில் இருக்கும் போது ஒருவனுடைய ஆவி அவனுடைய சரீரத்தை விட்டு பிரியுமானால் அவன் நீதியின் சால்வைக்குள் இருந்து மரிக்கின்றான். இதையே வெளிப்படுத்தல் 14:13 படி கர்த்தருக்குள் மரித்தல், 1 தெசலோனிக்கேயர் 4:16 படி கிறிஸ்துவுக்குள் மரித்தல், 1 தெசலோனிக்கேயர் 4:14 படி இயேசுவுக்குள் நித்திரையடைதல் என்கிறோம். இவ்விதமாய் கர்த்தருக்குள் மரித்து நித்திரைக்குள் பிரவேசித்தவர்களே முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறார்கள். பழைய ஏற்பட்ட பசுத்தவான்கள் கர்த்தருக்குள் மரித்தார்கள். புதிய ஏற்பட்ட பசுத்தவான்கள் இயேசுவுக்குள் மரிக்கிறார்கள். இன்று வரை முதலாம் உயிர்த்தெழுதல் நடைபெறவில்லை. முதல் நபராய் உயிர்த்தெழுந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய வார்த்தையினாலான சரீரமே முதல் நபராய் உயிர்த்தெழுந்தார். முதல் நபராய் உயிர்த்தெழுந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமே, தேவனுடைய வார்த்தையினாலான சரீரமே. அவரை தவிர இதுவரை ஒருவரும் உயிர்த்தெழவில்லை. முதலாம் உயிர்த்தெழுதல் எப்போதெல்லாம் நடக்கும்? இயேசுவின் ரகசிய வருகையில் நடக்கும் உயிர்த்தெழுதல் மாத்திரம் முதலாம் உயிர்த்தெழுதல் கிடையாது. இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் சரீர மரணத்தை சந்தித்தவுடன் நடப்பதில்லை. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதியானவர்களின் சரீர மரணம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய உயிர்த்தெழுதல் இயேசுவின் ரகசிய வருகையின் போதுதான் நடக்கும். இயேசுவின் ரகசிய வருகை முடிந்த பின்பு நடக்க உள்ள உபத்திரவ காலத்தில் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். இவர்களது மரணம் இயற்கையானதாய் இருக்க வாய்ப்பில்லை. இவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்னவென்றால் இவர்கள் சரீர மரணத்தை சந்தித்த உடனேயே உயிர்த்தெழுந்து பரதேசிக்கு சென்று விடுவர். இவர்களுடைய உயிர்த்தெழுதலும் முதலாம் உயிர்த்தெழுதல் ஆகும். இவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே நாளிலோ ஒரே நொடியிலோ உயிர்த்தெழாமல் தனித்தனியே அவரவர்கள் தங்கள் சரீர மரணத்தை சந்தித்த உடனேயே உயிர்த்தெழுவதால் இந்த உயிர்த்தெழுதல் 7 வருட உபத்திர காலங்களில் அவர்கள் எப்போதெல்லாம் இரத்த சாட்சியாய் மரிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். இவ்விதமாய் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிற இவர்கள் வெளிப்படுத்தல் 20:4 படி இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களாயும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களாயும் இருப்பவர்களாவர். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 20:6 எழுதப்பட்டுள்ளது. இந்த 1000 வருட அரசாட்சி உபத்திரவ காலம் முடிந்தவுடனேயே இப்பொழுதுள்ள பூமியில் தான் நடக்க உள்ளது. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைந்தவர்கள் வானத்துக்குரிய 1 கொரிந்தியர் 15:4 சொல்லப்பட்ட மேனியில் வெளிப்படுத்தல் 3:5 சொல்லப்பட்ட வெளிச்சத்தை போல வெண்மையான வஸ்திரம் தரிக்கப்பட்டு எழுந்திருப்பர். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைந்தவர்கள் வானத்துக்குரிய மேனியில் வெண்வஸ்திரம் தரித்து எழுந்திருப்பர். இரண்டாம் உயிர்த்தெழுதலில் எழுந்திருப்பவர்களுக்கு வஸ்திரமே இருக்காது. இயேசுவின் ரகசிய வருகையில் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் உயிர்த்தெழுந்த இவர்கள் உயிரோடு இந்த பூமியில் இருப்பவர்களின் கண்களுக்கு காணப்பட மாட்டார்கள். உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் பூமியில் இருப்பவர்களின் கண்களுக்கு
காணப்பட மாட்டார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:14-16 படி கர்த்தராமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும், அதாவது பரதீசையில் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் ஆத்துமாக்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்தரிப்பார்கள். இவ்விதமாய் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவர்களில் இவர்கள் முதன்மையானவர்களாய் எழுந்த பின்பு கர்த்தர் பூமியின் 4 திசைகளில் இருந்தும் மார்க் 13:27 படி உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களை மறுரூபப்படுத்தி கூட்டிச் சேர்த்து எபிரேயர் 12:22 படி முதலாவது இந்த பூமியில் எருசலேமில் உள்ள சீயோன் மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்துகிறார். அதற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் சரீர மரணத்தை சந்தித்தவர்கள் உயிர்த்தெழுந்திருந்தாலும் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படாமல் இருப்பர். எருசலேமில் உள்ள சீயோன் மலையின் மேல் ஏன் கர்த்தர் மறுரூபமான புறஜாதியார்களை கொண்டு போய் நிறுத்துகிறார்? மறுரூபமான இவர்களில் ஒரு இஸ்ரவேலர் கூட கிடையாது. அவர்கள் அனைவரும் புறஜாதியாரே. இஸ்ரவேலரில் ஒருவரும் அதில் இருப்பதில்லை. இயேசுவின் ரகசிய வருகையில் மறுரூபமான இவர்களது எண்ணிக்கையைத்தான் வெளிப்படுத்தல் 14:1 1,44,000 பேர் என்கிறது. புறஜாதியார்களை மறுரூபப்படுத்தி தங்களது நாட்டில் உள்ள சீயோன் மலையின் மேல் நிறுத்தும் போது அவர்களோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிற்பதை இஸ்ரவேலர் காணும் போது அவர்களில் ஒரு சிலர் இயேசுவே பரமபிதா என்பதை கண்டு கொள்ளுகிறார்கள். இஸ்ரவேலருக்குள்ளும் விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள் துவக்குவதற்காகவே மறுரூபமான புறஜாதியார்களை தேவன் சீயோன் மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்துகிறார். பின்பு முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைந்தவர்களோடு கூட மறுரூபமான புறஜாதியார்கள் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். இந்நிலையின் போது பூமியில் பரிசுத்த ஆவி எடுபட்டு போவதால் சாத்தான் தனது ராஜ்யத்தை துவங்குவதே உபத்திரவ காலமாகும். உபத்திரவ காலத்தின் துவக்கத்தில், அதாவது இயேசுவின் ரகசிய வருகையின் போது இஸ்ரவேலரின் எண்ணிக்கை 1,44,00,000 ஆகும். இந்த எண்ணிக்கை ஆமோஸ் 5:3 படி 2 உபத்திரவங்காலங்களும் முடியும் போது ஒவ்வொரு காலத்திற்கும் 10 பங்காக குறைந்து வெளிப்படுத்தல் 7:4-8 உள்ளபடி அவர்களது ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் 12,000 பேராய் 12 கோத்திரங்களுக்கும் சேர்த்து 1,44,000 பேர் மாத்திரம் மீந்திருப்பர். இவர்களில் ஒவ்வொரு உபத்திரவ காலத்திற்கும் 10-9 பேர் இரத்த சாட்சியாய் மரித்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாகிறார்கள். இவர்களோடு கூட புறஜாதியார்களிலும் இரத்த சாட்சியாய் மரித்தவுடனே உயிர்த்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாகிறார்கள். இவர்களது இரத்த சாட்சியை குறித்து வெளிப்படுத்தல் 20 பார்க்கிறோம். ஆமோஸ் 5:3 படி 1000 பேராய் இருந்தவர்கள் உபத்திர கால முடிவில் 10 பேராய் மீண்டிருக்கும் எண்ணிக்கையை 1,44,000 பேருக்கு சமமாக வைத்து, அந்த மீண்டிருக்கும் 10 பேரை 1,44,000 பேருக்கு சமமாக வைத்து உபத்திரவ கால ஆரம்பத்தில் இஸ்ரவேலின் ஜனத்தொகை 1,44,00,000 என கணக்கிடப்படுகிறது. உபத்திரவ காலங்களில் இஸ்ரவேலரில் பிள்ளை பேரே இருக்காது என்பதை மத்தேயு 24:19, மார்க் 13:17, லூக்கா 21:23 ஆகிய வசனங்கள் மூலம் அறியலாம். இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று பெற்றோர்கள் காதுகள் கேட்க பிள்ளைகள் சொல்வார்கள் என்று ஏசாயா 49:20 பார்க்கிறோம். எனவே 7 வருட உபத்திரவ கால முடிவில் 1,44,000 பேராய் உள்ள இஸ்ரவேலர்கள் உபத்திரவ கால ஆரம்பத்தில்
1,44,00,000 எண்ணிக்கையில் தான் இருப்பார்கள் என கணக்கிட்டது சரியானதாய் அமைகிறது. முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடைய வேண்டும் என்றால் உயிரோடு இருக்கும் போதே பாவங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமடைந்து காணப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் சரீர மரணத்தை சந்திக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரிக்க முடியும். எனவே அனைவரும் அப்போஸ்தலர் 2:38 மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இயேசுவின் மீது அவரே நித்திய பரமபிதா என்னும் விசுவாசமும் நமக்கு வேண்டும். இந்த விசுவாசத்தை நிலைநாட்ட நமது சரீரத்தின் ஜீவனை கொடுக்கவும் நாம் தயாராய் இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் உயிரோடு இருக்கும் போதே இயேசுவின் ரகசிய வருகை நிகழும் போது நாம் தெரிந்து கொள்ளப்படாமல் போவோமானால் உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியை மறிக்கும் பலன் நமக்கு கிடைக்கும். அப்போதாவது அதாவது உபத்திரவ காலத்திலாவது முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடையும் வாய்ப்பை நாம் இழந்து போகாதபடி பார்த்து கொள்ளலாம். உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாய் மறிக்காமல் பலவீனப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்கள் 1000 வருட அரசாட்சியில் 1000 வருடமும் குடிமக்களாய் தான் இந்த பூமியிலே வாழுவதற்காக தள்ளப்பட்டு தேவனுடைய கோபாலக்கனின் மகா நாளிலே, அதாவது கோகு மாகோகுடன் அர்மகதான் என்னும் இடத்தில் நடக்கும் யுத்தத்தில் தேவ தூதர்களால் வெட்டப்பட்டு மறிக்கும் நிலை ஏற்படும். அப்போது பிரஜாவார் அனைவரும் வெளிப்படுத்தல் 14:19 மற்றும் 20 வெட்டப்பட்டு இந்த பூமியில் 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வரும். ஆனால் 1000 வருட அரசாட்சியில் 1000 வருடம் குடிமக்களாய் இந்த பூமியில் வாழ்ந்த இஸ்ரவேலரின் எண்ணிக்கை உபத்திரகால முடிவில் இருந்த 1,44,000 பேராய் மாறாமல் இருப்பர். ஏனென்றால் எந்த ஒரு உயிரினமும் இந்த 1000 வருட அரசாட்சி முடியும் மட்டும் அழிந்து போகாது, சாகாது. அதற்காகவே மாம்சபட்சினியான சிங்கம் முதற்கொண்டு மாட்டை போல் வைக்கோலை தான் தின்னும் என்று ஏசாயா 11:7 தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த இஸ்ரவேலர் தான் தேவனுடைய கோபாக்கினையின் மாநாளில் கர்த்தரால் முத்தரிக்கப்பட்டு மறுரூபம் அடைந்து காக்கப்படுகின்றனர். எனவே முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கெடுவதற்கோ அல்லது மறுரூபம் அடைவதற்கோ ஒருவன் இயேசுவை பிதா என விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமாகும். மிக மிக அவசியமாகும். ஜெபம். எங்கள் பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த செய்தியை கேட்கிறவர்கள் உம்மை நித்திய பரமபிதா என்றும் நீரே எங்களை உயிர்த்தெழ செய்கிறவர் என்றும் நீரே எங்களை 1000 வருட அரசாட்சியில ராஜாக்கள் ஆக்குகிறவர் என்றும் நீரே எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறவர் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி நாமமற்ற ஞானஸ்நானத்தை பெற்றவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் இருப்பதால் அவர்களுக்கு நீரே பரிசுத்த ஆவியாயும் பிதாவாயும் இருக்கிறீர் என்னும் விசுவாசத்தை கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று ஒரே ஞானஸ்நானமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்திற்கு இதுதான் யோவான் 16:13 சத்திய ஆவியானவரின் வழி நடத்துதல் என்று நம்பி தங்கள் பாவங்களை கழுவிக்கொள்ள அவர்களது இருதயத்தை ஏவி அருள வேண்டும் என்றும் முதலாம் உயிர்த்தெழுதலில் அவர்கள் அனைவரும் பங்கடைய வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் உமது பரிசுத்த நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.